குக்கிங் அண்ட் vlogs. இன்னைக்கு நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ நான் தயிர் 1 கப் எடுத்துருக்கிறேன். 1 kg மீன் எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் தயிர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் எல்லாத்துக்குமே எப்பயுமே ஒரு கிருமி நாசினின்னாவே மஞ்சத்தூள் தான். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மஞ்சத்தூள் கண்டிப்பாக ஆட் பண்ணுவோம். ஸோ மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு, கல்லுப்பு எடுத்துக்கோங்க. கல்லுப்பு நான் 2 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மீன் க்ளீன் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறதெல்லாம். இப்போ உப்பு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 2 டீஸ்பூன் எடுத்தாச்சு. இப்போ மீன் பாருங்கள், 1 kg வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்படியே எடுத்து ஒரு பாத்திரத்தில் இப்போ நல்லா பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. பாருங்கள், அதுக்குள்ளார பிளட்டு இதெல்லாம் அப்படி அப்படியே இருக்குது. அவங்க கழுவி தான் கொடுப்பாங்க, இருந்தாலும் கொஞ்சம் இருக்குமில்ல, அதெல்லாம் நம்ம தான் கரெக்டாக க்ளீன் பண்ணணும். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பாத்திரம், அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த அகலமான பாத்திரத்தில் நம்ம இப்போ எப்படி அதை க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு மீனே க்ளீன் பண்ணுற எப்படின்னு தெரியாமல் ஒவ்வொன்றா தனித்தனியாக க்ளீன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் கல்லுப்பை ஆட் பண்ணிக்கிட்டேன். கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபிஷ் ஃபுல்லாக எல்லா ஃபிஷ்ஷுக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே இருக்க இந்த ரத்தம், அந்த சின்ன சின்ன தேவையில்லாத அழுக்குகள்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் நீக்கணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உப்பை போட்டு தேய்ச்சி எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. ஓவராக போட்டு மீனை போட்டு கலக்கி எடுத்துட்டிங்கன்னா மீன் உடஞ்சிடும். ஸோ ஓரளவு மேலோட்டமாக தான் பார்த்து நீங்கள் கிளறணும். அது இல்லாமல் மீன் குத்தும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய மீனை பொறுத்து தான் மீன் குத்துமா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். இல்லை எனக்கு கலக்கின கை இந்த மாதிரி கிளறுனா கை குத்துது அப்படின்னா இந்த மாதிரி தூக்கி அடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 1க்கு 2 டைம் நல்லா தூக்கி அடிச்சிங்கன்னா மீன் ஃபுல்லாக அந்த உப்பும் அந்த மஞ்சத்தூளும் நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அதுக்கப்புறமா தயிர் 1 கப் எடுத்து வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதையும் இப்போ மீனில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்கா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தயிர் எதுக்கு ஆட் பண்ணோம்னா அதோடைய ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், தடி ஸ்மெல், அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தயிர் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா 1க்கு 2 டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தூக்கி அடிச்சுக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிடும். மீன் ஒரு சிலர் தனித்தனியாக எடுத்து ஒவ்வொன்றா வச்சு வாஷ் பண்ணிகிட்ருப்பாங்க வாட்டரில். அந்த மாதிரி இல்லாமல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணாலும் ஒரு சிலருக்கு அந்த ஸ்மெல் வரும். அது வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. இப்போ பாருங்கள், நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா வாட்டர் ஒரு 1 லிட்டர் ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. நீங்கள் பாத்திரத்தில், அதுதான் அகலமான பாத்திரம் எடுங்க அப்படின்னு சொன்ன, இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் அந்த மீனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டி வாட்டர் ஆட் பண்ணி நல்லா 1க்கு 2 டைம் அலசி அதை இன்னொரு அகலமான பாத்திரத்துக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2வது வாட்டர் திருப்பி ஆட் பண்ணி கழுவுறேன். 2-3 டைம் வாட்டர் ஆட் பண்ணி கழுவிட்டே இருந்தீங்கன்னா மீன் ரொம்ப உடஞ்சிடும். ஸோ ஒரு 2 டைம்ஸ் இல்லைன்னா 3 டைம்ஸ், அவ்வளோதான். அதுக்கு மேலே கழுவக்கூடாது. அவ்வளோதான். நான் ஜஸ்ட்டு 2 டைம்ஸ் மட்டும்தான் கழுவுனேன். பாருங்கள், அந்த 2 டைம்ஸ்லேயே 2வது தண்ணியில் தான் இப்போ கழுவிட்டு இருக்கிறது. ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக எப்படி மீன் அப்படியே ஒயிட்டாக இருக்குன்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வாங்கினப்போ ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் எல்லாமே இப்போ நல்லா ஒயிட்டாக இருக்குது. நல்லா அந்த வாட்ரு ஃபுல்லாக ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நான் மீன் கழுவுனதுலேயே நல்லா போட்டு ஒரு சிலது கிண்ணதில் இந்த பாருங்கள் மீன் சின்ன சின்னதாக உடஞ்சிருக்குது. அது இல்லாமல் அந்த பிளட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ அழகாக க்ளீனாக சூப்பராக ஃப்ரெஷ்ஷான மாதிரி மீன் இருக்குது பார்த்தீங்களா. நான் முன்னே சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி உடையாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுங்க அப்படின்ட்டு சொன்னது. இல்லைனா லைட்டாக அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ் தான் கட் ஆகிடும். இப்போ அடுத்து மீன் குழம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ கொத்தமல்லி 50 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ சின்ன வெங்காயம் 50 கிராம் இந்த மாதிரி தொல்லி உளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக மீனுனாவே பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கணும். ஸோ இஞ்சியும் பூண்டையும் எடுத்திருக்கேன். நான் இஞ்சி தோல் நீக்கி வச்சுருக்கேன். இதை சின்ன சின்னதாக அரிஞ்சு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஸோ இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு. நான் 1 kgக்கு எடுத்துருக்கிறேன். நான் 2 பூண்டு பல் எடுத்து ஒரு இஞ்சி எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு வரமிளகா தான் நல்லாயிருக்கும் மிளகாத்தூளை விட. ஸோ வரமிளகா ஒரு 10 வரமிளகா நான் எடுத்திருக்கேன். காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் மீன் குழம்புனா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் இந்த மாதிரி மீன் குழம்புக்கு அதிகமாக பார்ப்பாங்க. அதனால் நான் 10 வரமிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெந்தயம்
அது வந்து சூடு, மீனுனாவே சூடு இல்லை, அதனால் வந்து வெந்தயம் வந்து சூடை தணிக்கக்கூடியங்கனால வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு, உடச்ச உளுத்தம்பருப்பு இருக்குமில்ல, அது வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா மீன் குழம்புனாவே கண்டிப்பாக புளி தான். ஸோ வந்து புளி வந்து 50 ml வந்து 50 கிராம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா வாட்டரில் வந்து ஊற வச்சிடணும். நீங்கள் முதலே நான் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இதை புளி காட்டுற 50 கிராம்ட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறமா வெந்தயம் சூடு தணிக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஸோ அதனால் வந்து வெந்தயம் வந்து 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கடலை வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் கடலை கொஞ்சம் ஆட் பண்ணுவோம். ஸோ வந்து நான் வெறும் ஒரு 10 கடலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வானல் நல்லா காஞ்சதுமே அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லியோட அந்த ஸ்மெல் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயத்தை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயத்தை வந்து இது கூட மிக்ஸ் பண்ணக்கூடாது, தனியாக தான் வறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறமா அரிசி காட்ட நான் மறந்துட்டேன், சாரி. ஸோ வந்து அரிசியும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அரிசி எப்பயும் போல் பொரிஞ்சு வந்ததுமே அதையும் இறக்கிடுங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து மிளகாய் வந்து வறுத்தெடுக்கணும். அதில் வந்து மிளகாய் வந்து ரொம்ப காரம் கொடுக்கும். ஸோ வந்து லைட்டாக கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. அது இல்லாமல் இதிலே இஞ்சி பூண்டையும் போட்டு நீங்கள் வதக்கிறதா இருந்தால் வதக்கிக்கலாம், அது தனியாக கூட வதக்கிக்கலாம். அடுத்து இப்போ நம்ம வதக்கி வச்சோம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்சியில் போட்டு ஒட்டுக்காய் பறைச்சிக்கணும், அவ்வளோதான். இதில் வந்து வெந்தயத்தை மட்டும் நீங்கள் வந்து எடுத்து வச்சுடுங்க. தனியாக வெந்தயத்தை இதில் ஆட் பண்ணக்கூடாது. கடலை வந்து சொன்னோம் பார்த்திங்களா, ஒரு 4-5 பொட்டுக்கல்லை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பைன் பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும். அந்த கொத்தமல்லியுடைய துகள் வந்து தனியாக தெரிகிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா வந்து சாஃப்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன்ட்டு. எல்லாமே 50 கிராம் தான் வந்து நான் எடுத்து இப்போ வந்து இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இது வந்து மீன் குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டோம்னா தான் எப்பயுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சு செஞ்சுருக்கோம். இப்போ எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்கள், புளி வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்திங்களா, 50 கிராம் வந்து புளியை அதை வந்து 1க்கு 2 டைம் வந்து நல்லா வடித்து 2 பாத்திரத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. அந்த துகள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த துகள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ வந்து அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அதிகமாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வந்து நல்லா வந்து துகள் இல்லாமல் நல்லா வந்து புளி வந்து தனியாக பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த விழுதையும் இதிலே ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் புளி தண்ணியிலேயே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 1/4 டீஸ்பூன் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணதுனால வந்து இதில் வந்து நம்ம மிளகாய் ஆட் பண்ணதுனால வந்து இதில் மிளகாத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆட் பண்ணாமல் நீங்கள் அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுக்காக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய மீன் குழம்புக்கு தேவையான கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ அடுப்பில் வந்து இன்னும் நீங்கள் வாட்டர் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அந்தளவுக்கு நல்லது தான். ஏன்னா வந்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகணும். ஏன்னா புளியும் வந்து நல்லா வந்து அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அது இல்லாமல் நம்ம விழுது ஊற்றிருக்கோம் பார்த்திங்களா, அதனுடைய பச்சை ஸ்மெல்லும் போகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்டர் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அங்கே இப்போ எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 3 டீஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ஓரளவு ஆட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படின்னா தேவையில்லை. ஆயில் நல்லா காஞ்சதுமே கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. எப்பயும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச வேட்டி. இது வந்து ரொம்பவே நல்லது. ஸோ மீன் மோஸ்ட்லி வந்து அதிகமாக வந்து வறுத்து சாப்பிடுவாங்க. அதை விட மீன் குழம்பாக சாப்பிட்டிங்கன்னா தான் உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தி. ஸோ வந்து மீன் குழம்பு முடிஞ்ச வரைக்கும் வச்சு சாப்பிடுங்க. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு எப்பயும் போல் பொரிஞ்ச வேட்டி நம்மளுடைய சின்ன வெங்காயத்தை ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டோம். சின்ன வெங்காயத்தை அரிஞ்சு ஆட் பண்ணுறதை விட அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா தான் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சின்ன வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக ஆற வரைக்கும், கோல்டன் ப்ரௌனிஷாக ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கோல்டன் ப்ரௌனிஷாக ஆன வேட்டி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா, அந்த புளி தண்ணி விழுது எல்லாத்தையும் சேர்த்து அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வேகணும். ஒன்ஸ் வந்து நல்லா கிளறி விட்டு கொஞ்சோண்டு வந்து உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த விழுது அந்த பச்சை ஸ்மெல் ஃபுல்லாக போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மீனை வந்து லாஸ்ட்டாக தான் நம்ம ஆட் பண்ணணும். தக்காளி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி காட்ட மறந்துட்டேன். தக்காளி வந்து
இது வந்து குழம்பெல்லாம் ஊற்றின வேட்டி தான் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணோம். முதல்ல வெங்காயத்தில் ஒரு சிலர் வதக்குவாங்க, அப்படி வதக்கக்கூடாது. இதில் தக்காளி வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம விழுது தண்ணியெலாம் ஊற்றின வேட்டி தான், புளி தண்ணியெலாம் ஊற்றின வேட்டி தான் தக்காளி ஆட் பண்ணணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வச்சுருந்தோம் பார்த்திங்களா வெந்தயம், அதில் கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் மட்டும் வெந்தயம் எடுத்து இப்போ நான் இதில் போட்டிருக்கிறேன். லாஸ்ட்டாக மீன் வந்து நம்ம போட்ட வேட்டி திருப்பி கொஞ்சோண்டு வெந்தயம் போடுவோம். இப்போ வெந்தயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். குழம்பு நல்லா வந்து கொதி வரணும், அதனுடைய ஸ்மெல் வரும், அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா கொதி எழுந்திரிச்ச வேட்டி இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ மீனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மீனை வந்து மெதுவாக ஆட் பண்ணுங்கள், அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் விழுவுற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மீனை போட்டதுமே குழம்புல போட்டு நல்லா கிளறக்கூடாது, மீன் உடஞ்சிடும், மீன் 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஸோ அதனால் வந்து மீன் போட்டதுமே பார்த்து மெதுவாக போடுங்க. அதே மாதிரி வந்து லைட்டாக கிளறுங்க. மீனை போட்ட வெட்டி சைடில் தான் இந்த மாதிரி வச்சு எடுத்து கிளறணும், சென்டரில் போட்டு கிளறக்கூடாது. அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. வெந்ததுமே மீனும் சூப்பராக வெந்துடும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மீன் வந்து வேக வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அந்த சூட்லேயே திருப்பியும் வந்து மீன் வந்து 5 நிமிஷம் கழிச்சு வெந்துடும். அவ்வளோதான். நம்மளுடைய சுவையான மீன் குழம்பு செம்மையாக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை